வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பல்சரில் ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு மாற்றுறதுக்காக வண்டி நம்மகிட்ட வந்துருந்துச்சு. அதில் அந்த டிஸ்க் கேலிப்பரில் வரக்கூடிய அந்த 5mm அலங்கி போல்ட் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. அந்த போல்ட் எப்படி கழட்டுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிஸ்க் பேடு மாற்றுறதுக்கு இந்த அலங்கி போல்டு நம்ம கழட்டினா தான் டிஸ்க் பேடு வெளில எடுக்க முடியும். ஆனால் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லிப் ஆகி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு மெக்கானிக் வந்து இதை தெரிஞ்சு போன அலங்கி யூஸ் பண்ணி ஸ்லிப் ஆகியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சுத்தமாக அலங்கி பிடிக்கவே இல்லை, ஸ்லிப் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த போல்டை எப்படி நம்ம கழட்டுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கேலிபரை மாற்றிடுவாங்க. கேலிபர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாற்றிடுவாங்க, கட்ட முடியலனா. சில பேர் வெல்டிங் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. வெல்டிங் வச்சு ட்ரை பண்ணும்போது கேலிபர் ஹீட்டாக இந்த ஓரிங் கிட்ட டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டையில் கொடுத்து ட்ரில்லு போட்டு எடுப்பாங்க. அது மாதிரி பண்ணாலும் வேலை அதிகமாக தான் ஆகும். நம்ம சிம்பிளாக எப்படி கட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். சுத்தமாக ஸ்லிப் ஆகிடுச்சு. இது பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு, அலங்கி வந்து சுற்றிட்டே இருக்குது. நம்ம கழட்ட முடியாத அளவுக்கு ஸ்லிப் ஆகிட்டு இருக்குது. இந்த ஹெட் எல்லாமே காலி, மழை ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப்பே இல்லை. இப்போ நம்ம இது எப்படி கழட்டணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் மிஷின் வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். அதில் கோடு போட்டு அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பிட்டு போட்டு கழட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் கட்டிங் மிஷின் கோடு போடுவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் கட்டிங் மிஷின் எடுத்து அதில் ஒரு ஸ்டெப் வச்சு க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா அந்த அலங்கியில் ஒரு கோடு போட்டிருக்கேன், குறுக்கில் கோடு போட்டிருக்கேன். எதுக்காக அந்த கோடுனா, நம்ம இந்த பிட்டை வச்சு அந்த அலங்கி கட்ட போகிறோம். இது வந்து மைனஸ் பிட்டு. இந்த பிட்டை வச்சு அந்த அலங்கி ஈஸியாக கட்டிடலாம். நம்ம கேலிபரை நம்ம டிஸ்க்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கையில் பிடிச்சி கட்டுறதுக்கு ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது டைட்டாக பிடிக்க முடியாது. வயசில் கைட்டி வைக்கினாலும் நம்ம அந்த ஓஸ்லாம் அவுக்கணும், நிறைய வேலை இருக்கும். அதனால் இதிலே மவுண்டிங்லேயே போட்டு மவுண்ட் பண்ணுறோம். சும்மா போல்டு மட்டும் ஏற்றிக்கலாம். இது மாதிரி சும்மா கேலிபரை போட்டு 2 போல்டு மட்டும் போட்டு லெஃப்ட் சைடில் போயிடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம கட் பண்ண அந்த போல்டு வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்க. கேலிபரில் இப்படி மைனஸ் பிட்டு போட்டு ரெட்டு டியூப் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த பிட்டை வச்சு நம்ம ஈஸியாக காட்டிடலாம். இந்த பிட்டை நம்ம கட் பண்ண அந்த ஸ்டெப்பில் கரெக்டாக வச்சுட்டு திருப்பணும்னா அழகாக கண்டு வந்துடும். எவ்வளோ டைட் இருந்தாலும் நம்ம ஈஸியாக காட்டிடலாம். நம்ம வந்து கேலிபரை வந்து வயசில் வச்சு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக காட்டி எடுத்துட்டோம். இந்த போல்டு வெளில வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு போட்டு அதை மைனஸாக மாற்றி நம்ம காட்டி எடுத்துருக்கோம். இப்போ இந்த சின்ன கட்டிங் போட்டதால் கேலிபரில் எந்த விதமான டேமேஜும் ஆகாது. இதனால் கேலிபருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம கேலிபரை கழட்டிட்டு பிஸ்டன் பேடை வெளியே எடுத்துடலாம். இப்போ அந்த 2 போல்ட்டை கழட்டி எடுத்துருவோம். வெளியே எடுத்தோன்னா பேடு தனியாக வந்துடும். அவ்வளோதான், ஃபினிஷ். ஈஸியாக அந்த ஸ்லிப்பான போல்ட்டை நம்ம கழட்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த போல்ட்டை புதுசாக மாற்றிடலாம். புதுசாக மாற்றிட்டு பேடு மாற்றிட்டு கேலிபர்லாம் க்ளீன் பண்ணி போட்டு பேடு மாற்றிட்டு இந்த போல்ட்டை புதுசாக மாற்றிட்டா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் கழட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தான் அந்த கேலிபர் போல்ட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு நம்ம கழட்டி எடுக்கணும். பட்டறைக்கு போத்தவில்லை, வெல்டிங் கடைக்கு போத்தவில்லை. கேலிபரை ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். இந்த சின்ன கட்டிங்னால கேலிபருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு கேலிபரில் ஸ்லிப்பான அலங்கி போல்ட்டை சிம்பிளாக எப்படி கழட்டுறது சொல்லிட்டு ட்ரிக் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.